ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளோடு இணைந்து இருக்கிறானோ இந்த அளவுக்கு அந்த வேலையை கொடுத்த மேய்ப்போடு இருந்தது. அதாவது முதலாளியோடு எஜமானோடு இணைந்திருக்க வேண்டும். இந்த மேய்ப்பனுக்கு ரெண்டு வேலையை கொடுக்கிறார். ஒன்று, அவர் சொன்ன ஊழியத்தை செய்ய வேண்டும், அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். அவர் சொன்ன ஊழியத்தை செய்ய வேண்டும், அதை செய்து முடித்துவிட்டு அவருக்கும் ஊழியம் செய்ய வேண்டும். இந்த ரெண்டு ஊழியத்துல நாம் நிறைய நேரங்கள்ல அவர் சொன்ன ஊழியத்தை செய்கிறோம், அவருக்கு ஊழியம் செய்வதில்லை. கடவுள் நம்முடைய ஊழியத்தின் காட்சிகளை பார்ப்பதை விட ஊழியத்திற்கான விருப்பத்தை பார்க்கிறார். ஊழியத்துக்கான காட்சி நான் நினைக்கிறேன், ஆலயம், ஆராதனை, அலங்காரமான பாடல், இவைகளை அவர் பார்ப்பதில்லை. ஆனா அதை செய்கிற மக்களுடைய விருப்பத்தையும் அந்த மேய்ப்பனுடைய விருப்பத்தையும் கொடுக்கிறார். கடவுள் ஒரு மேய்ப்பனுடைய விருப்பத்தை காட்டிலும் அவனுடைய நோக்கத்தை பார்க்கிறார். ஒரு ஊழியக்காரனுடைய நோக்கம் சரியில்லாவிட்டால் அவன் செய்கிற எதுவுமே செய்ய முடியாது. அந்த நோக்கத்தை கூட அவருடைய பரிசுத்த வர வேண்டும் என்று விரும்புகிறார். என்னுடைய நோக்கம், என்னுடைய விருப்பம் அவருடைய பரிசுத்த சித்தத்தினால் ஆய்வு செய்யப்பட வேண்டும். கடவுளுடைய விருப்பமே அவருடைய தெய்வீக அன்பினாலும் அவருடைய கிருபையினாலும் ஆளப்படுகிறது. அவருடைய விருப்பமே அவருடைய பண்புகளினால் ஆளப்படுகிறது. ஒரு ஊழியக்கார், ஒரு மேய்ப்பன் தன்னுடைய விருப்பத்தையும் நோக்கத்தையும் தெய்வீக பண்புகளினாலே ஆளுகை செய்யப்பட வேண்டும். இல்லாவிட்டால் கடவுள் கொடுத்திருக்கிற அந்த மந்தையோடு கூட அவன் நெருக்கமாக ஜீவிக்க முடியாது. அப்படி நெருக்கமாக ஜீவிக்கிறவதற்கான அடையாளம் இந்த வேலையை கொடுத்த எஜமானோடு கூட அவன் நெருக்கமாக இருக்க வேண்டும். நம் மந்தையோட நெருக்கமா இருக்க முடியும், நான் எஜமானோடு கூட நெருக்கமா இருக்கிறோமா என்பதுதான் பெரிய கேள்வி, சவால். சாத்தான் அங்கதான் நம்மை பஞ்சிக்கிறவனாக இருக்கிறான். நாம் நிறைய இடங்களில் மந்தையை நேசிக்கிறோம், விசுவாசிகளை நேசிக்கிறோம், நான் கடவுளை நேசிப்பதில்லை. ஒரு 5 முகவுரைகளை சொல்லி காலை போதக ஊழியம் என்பது அனுபவம் உள்ள தகப்பனின் உள்ளத்தை கொண்டவனாக காணப்படுகிறது. ஒரு மேய்ப்பன் போதகனாகவும் தகப்பனாகவும் திருச்சபையில கடவுளால் அழைக்கப்படுகிறான். அவனுக்கு 2 உள்ளம் கொடுக்கப்படுகிறது. ஒன்று மேய்ப்பன் என்கிற உள்ளம், இன்னொன்று தகப்பன் என்கிற கரிசனையான அன்பு செலுத்துகிற உள்ளம். மேய்ப்பனாகவும் அவன் தகப்பனாகவும் தன்னுடைய குழந்தையோடு நெருக்கத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு போதகனுடைய ஊழியத்தின் மையம் திருச்சபையை மக்களுடைய தேவையை சந்திப்பதல்ல. அதற்காக கடவுள் நம்மை அழைக்கவில்லை. கிறிஸ்துவின் கிருபையினால் தேவனுடைய மகிமையை மையமாய் கொண்டது கர்த்தருடைய ஊழியம். உலகத்தின்
திருச்சபை மக்களுடைய தேவையை மையப்படுத்துதல்ல. இதுதான் நம்ம வேறுபடுறோம். எல்லா திருச்சபையும் போதகர்களும் திருச்சபை மக்களை சந்தோஷப்படுத்த வேண்டும். திருச்சபை மக்களுடைய தேவைகளை சந்திக்க வேண்டும். கடவுள் சற்று மாற்று சிந்தனையோடு நாம் பார்க்க விரும்புகிறோம். திருச்சபைக்குரிய தேவை ரொம்ப முக்கியம். அதை விட கடவுளுடைய மகிமைக்காக நாம் ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறேன். அந்த ஊழியத்தை கொடுத்ததே, அந்த மக்களை கொடுத்ததே அவருடைய மகிமைக்காக. 3, தேவனுடைய ஊழியம் என்பது மீட்பின் திட்டத்தை மையமாய் கொண்டதல்ல. இன்னைக்கு நிறைய சபை இதை மையமாய் கொண்டுதான் ஊழியம் செய்யறாங்க. அப்பா சொல்லுவாங்க, அவர் சுவிசேஷம் சொல்றதுல ஆர்வம் இல்லாத. அந்த சுவிசேஷம் சொல்லுவதில் ஒரு ஆபத்து இருக்கிறது. அதை நாம் சரியாக சொல்லாவிட்டால் அது ஆபத்தாக மாறிவிடும். என்ன ஆபத்து? கடவுள் நம்மை அழைத்த நோக்கம் மீட்பின் திட்டத்தை மையமாய் கொண்டல்ல, கிறிஸ்துவும் பிதாவாகிய திரியேக தேவனுடைய திட்டத்தை மையமாய் கொண்டது ஊழி. அந்த ரட்சிப்பின் திட்டத்தையே அவருடைய திட்டத்தின் அடிப்படையில் தான் கொடுத்திருக்கு. நாம் ஒரு சிறந்த ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலும் சிலுவை சுத்திகரிப்பினாலும் அல்லாமல் நீங்கள் ஒரு சிறந்த பிரசங்கியாராக அவர்களை பாதிக்கிற பிரசங்கத்தை பண்ண முடியாது. பிரசங்கம் பண்ணலாம், நான் யாரையும் பாதிக்காது. உங்களுடைய பிரசங்கத்தின் மூலம் உங்கள் சபை மக்களுடைய உள்ளம் அசைக்கப்பட வேண்டும் என்றால், உங்கள் சபை மக்கள் பாதிக்கப்பட வேண்டும் என்றால், இந்த பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்துவது அந்த அனுபவம் உங்களுக்குள்ளே ஆரம்பிக்கப்பட வேண்டும். உங்கள் உள்ளம் அசைக்கப்படாமல், நீங்கள் அந்த பிரசங்கத்தினால் பாதிக்கப்படாமல் இந்த சபையில எந்த மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர முடியும்? பிரசங்கம் என்பது விசுவாசிகளுக்காக மட்டுமல்ல, புதுவருக்கும் சேர்ந்து கடமைகளை பெற்று பிரசங்க பீடம் விசுவாசிகளை பற்றிய முதலாவது போதகருக்கு முதலிடம் கொடுக்கப்படுகிறது. நான் என் சபையில எப்படி ஜெபிக்கிறேனோ அப்படி என் வாழ்வில் எனக்கு தொடர்பு இருக்க வேண்டும். என் ஜபத்துக்கும் என் வாழ்வுக்கும் பொது ஜபம் என்பது தனி ஜபம் வேற. தனி ஜபம் நம்ம எப்படி பண்றோம்னு யாருக்கும் தெரியாது. ஆனா பொது ஜபம் ஆலயத்தில் பண்ணும்போது போதகர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா பண்ணுவாங்க, ரொம்ப அழகா பண்ணுவாங்க. ஆனா அந்த அழகான ஜபத்துக்கும் என்னுடைய வாழ்வுக்கு தொடர்பு இருக்கிறதா என்பதுதான் பெரிய பிரச்சனை. கடவுள் நான் எப்படி ஜெபிக்கிறேனோ பொது வழியில அப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படி ஒரு வேளை நான் ஜெபிக்கிற ஜபத்துக்கும் என் வாழ்வுக்கு தொடர்பு இல்லாவிட்டால் நான் ஒரு போலி கிறிஸ்தவன். இன்னும் சொல்லப்போனா ஆட்டுத்தோலை கொத்தி இருக்கிற ஓனாய். நிறைய நேரங்கள்ல அந்த திருச்சபையில மாற்றங்களை எதிர்பார்க்கிறோம், வளர்ச்சியை எதிர்பார்க்கிறோம், எழுப்புதலை எதிர்பார்க்கிறோம். கடவுள் அதை ரொம்ப சந்தோஷப்படுகிறார். மாற்றங்களும் எழுப்புதலும் போதகனாகி எனக்குள்ளே கடவுள் முதலாவது கொண்டு வரப்படுகிறது. என்னை மாற்றாமல் வேறு யாரையும் அவர் மாற்ற விரும்புவதில்லை. என்னை மாற்றாமல் என்னிடத்துல எந்த ஆட்டையும் அவர் வெட்டி கொடுக்க விரும்பவில்லை. என்னிடத்துல மாற்றம் இல்லாமல் அவர் நேசிக்கிற எந்த மக்களையும் எந்த ஆடுகளையும் என்னை நம்பி கொடுக்கவே மாட்டார்.
ஏனென்றால் அவர் சபையை நேசிக்கிறார். அந்த சபைக்காக அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த விளையாட்டு ரத்தத்தினாலே அந்த திருச்சபை மக்களை விலைக்கிறையும் கொண்டிருக்கிறார். இந்த விலை மதிக்க முடியாத அந்த ஆத்மாக்களை உங்களை என்ன நம்பி அவர் கொடுத்திருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். இன்றைக்கு எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்துக்கு திருப்பிக் கொள்வோம். இன்றைக்கு தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த வசனம் எரேமியா 3:15. உங்களுக்கு என் இருதயத்தை ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன். உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். அவர்கள் அறிவோடும் புத்தியோடும் உங்களை மேய்ப்பார்கள். யார் அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள்? அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்கள். திருச்சபைக்கு ஏற்ற மேய்ப்பர்கள் அல்ல. இன்னைக்கு திருச்சபைக்கு பிரியமான மேய்ப்பர்களா போதகர்களா இருக்கிறார். கடவுள் அதை விரும்புவதில்லை. அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பனை தன்னுடைய மந்தைக்கு கண்காணியாக இருக்கிறார், பொறுப்பாளராக வைக்கிறார். அவருடைய தேவையை சந்திக்கிறவனாக அவர்களை நியமிக்கிறார். மந்தையின் தேவைகளை மேய்ப்பன் உருவாக்க முடியாது. மேய்ப்பன் கடவுள் உருவாக்கி கொடுக்கிறதை கொடுக்கிறவர், டிஸ்ட்ரிபியூட்டர். இவர் உருவாக்குறவர் அல்ல. கடவுள் எப்படிப்பட்ட மேய்ப்பனை கொடுப்பேன் என்று ஒப்பு கொடுத்திருக்கிறார். இந்த யூதா கோத்திர மக்கள் விபச்சாரத்தில் விழுந்து போனார்கள். அவர்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்படுகிறது அந்த வார்த்தை, உங்களை வைத்த மனிதர்கள் அத்தனை பேரும் உண்மையற்றவர்களாய் அவர்களும் வஞ்சிக்கப்பட்டார்கள். நான் உங்களுக்கு ஒரு மெய்ப்பனை கொடுப்பேன். அந்த மெய்ப்பன் மூலம் அநேக மெய்ப்பர்களை கொடுப்பேன். இந்த பிரதான மெய்ப்பன் தான் மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து. அந்த பிரதான மெய்ப்பன் கீழே நீங்கள் நானும் கடவுளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிதாவாகிய தேவத்திற்கு மெய்ப்பர்கள். அந்த தலைமை மெய்ப்பன் பிதாவாகிய தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்றவராக இந்த உலகத்தில் வாக்களிக்கப்பட்டார். அவர் தன்னுடைய சபையை புத்தியோடு பணியிட்டோம். அதனால ஒரு போதவனுடைய இருதயம் அன்பினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். பொருளாசினாலும் பண ஆசினாலும் இந்த உலகத்தின் சிற்றின்பின்னாலும் நம்முடைய உள்ளம் நிரப்பப்பட்டிருக்குமானால் நீங்க மறந்துடாதீங்க, நியாய தீர்ப்பில் நாம் குவித்துக் கொண்டிருக்கிறோம். கடவுள் நம்ம முகத்தை பார்த்ததே கிடையாது. குறிப்பிட்டு போய் நிற்கிறப்ப கூட உன் உள்ளத்தை பார்க்கல. நீ என்ன பிரசன்ட் ரெடி பண்ணி வச்சுக்கிற அதெல்லாம் முக்கியம் கிடையாது. நீ குறிப்பிட்டுல நிற்கிற வரைக்கும் உன் சிந்தைக்கு சுத்தமா இருக்கா? உன் உணர்ச்சிகள், உன் உணர்வுகள், உன் விருப்பங்கள் கர்த்தருடைய சிலுவையின் கல்வாரி கிருபையினால் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது. நீ குறிப்பிட்ட ஏறும்போது கூட உள்ள போய் இந்த சர்ச்சுக்குள்ள போச்ச கூட சாத்தான் உன்னை தீர்ப்புப்படுத்த முடியும். நீ தப்பா பார்க்க முடியாது. நீங்க பண்ணி அங்க ஏதாவது ஒரு விசுவாசம் தான் இருக்கும். அது உன்னை பார்க்குற பார்வையிலே நீ தீட்டாயிடும். அது பார்வை ஏற்கனவே உன்னை பாதிச்சிருக்கும். அது முன்னால்தான் தரும்.
சாத்தான் ரொம்ப ரகசியமா வச்சிருப்பான். இத பாவங்கள் நீ ஒரு போதகன் அவரை மறைக்க முயற்சி செய்வானா, அதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கிறதுக்கு சாத்தான் ஆயத்தமா இருக்கான். கொஞ்சம் லீக் ஆகாம பார்த்துப்பான். கடவுள் மெய்ப்பர்களாகிய நம்முடைய உள்ளத்தை அவருடைய அன்பினாலும் அவருடைய சத்தியத்தினாலும் நிரப்பப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அதான் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் சொல்கிறது. அப்போஸ்தலர் 20:28. அப்போஸ்தலர் ஆகையால் உங்களை குறித்து தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட நமது சபையை வைப்பதற்கு பரிசுத்தாவியை உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதை குறித்தும் எச்சரிக்கையாகிறீர்கள். சொல்றாரு, முதல்ல சொல்லும் போதே அவர் ஆடுகளை பற்றி பேசல. ஆடுகள் அவருடையது, ஆனா நம்ம யாருடையது, நம்ம யாரா இருக்கிறது ஒரு பிரச்சனை. ஏன்னா அவ்வளவு ஆடு என்கிட்ட நம்பி கொடுத்துருக்கிறார். அவருக்கு பிரச்சனை ஆடுகள் எல்லாம் கிடையாது. ஆடுகளே அவர் நிச்சயமா பாதுகாப்பார். ஆனா அந்த ஆடுகளை பாதுகாப்புகிற பொறுப்பை நம்முடைய கருத்துல கொடுத்திருக்கிறார். அதை முதல் ஆரம்பிக்கும் சொல்றாரு, உங்களை குறித்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும். நான் யாருன்னு எனக்கு தெரியுங்க. என் மனைவி கூட என்னை பத்தி தெரியாது. சபையில யாரும் என்ன கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நான் பாஸ்டர். ஆனா என்னை பற்றி ஆண்டவருக்கும் எனக்கும் தெரியும். ஆண்டவர் எதிர்பார்க்கிற விஷயம் தெரியுங்களா? யோவான் 21:16 உங்களுக்கு தெரிஞ்ச வசனம். பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா? கேட்க 3 முறை கேட்காது. நிறைய பேர் சொல்லலாம் 3 முறை மறுதளிச்சான். அதை ஞாபகம். அது ஒரு பக்கம் உண்மைதான். நான் என்ன ஞாபகம் சொல்லி கொடுக்குறாருன்னா, நீ என்ன நேசிக்காமல் என் மந்தையை நேசிக்க முடியாது. நீ என்ன நேசிக்காமல் என் ஆடுகளை நேசிக்க முடியாது. முதல்ல என் ஆடுகளை நேசிக்கணும்னா இந்த வேலையை கொடுத்து என்னை நேசிக்கணும். இந்த ஆடுகளுக்கு நான் சொந்தக்காரன். நீ வெறும் மெய்ப்பன், கூலிக்காரன், வேலைக்காரன். நான் உனக்கு எஜமானா இருக்கிறேன். நீ என்ன நேசிக்காமல் உன் கையில கொடுத்திருக்கிற நீ ஆடுகளை நீ நேசிப்பாயானால் நீ ஒரு கோழித்தனமானவன். என்னுடைய சித்தத்துக்கு எதிரான மொழியை செய்கிறார். அப்படியே நேசிக்கிறவன் கடவுளுக்கு எதிரி. கடவுளை நேசித்து விட்டு சபையை நேசிக்கிறவன் தேவ சித்தத்தை செய்கிறவன். நம்ம நிறைய நேரங்கள்ல விசுவாசிகளை கேட்கிற ஜெபம் பண்ணீங்களா, ஜெபம் பண்ணீங்களா, எல்லாத்தையும் கேட்கறது. ஆனா நம்ம குடும்பத்துல கேட்டுருக்கோமா? குடும்பத்தோட சரியா நம்ம குடும்பத்துல எத்தனை மணிக்கு ஒரு டைம் இருக்கா? போதகர் குடும்பத்துல ஒரு ஒழுங்கு கிடையாதுங்க. ஏன்னா அவங்க போதகர். எப்படிங்க நம்முடைய முடித்த கடவுள் அவரை நம்ம நேசிக்கணும்னு சொன்னா என் குடும்பத்திலிருந்து அவ்வளவு ஒரு குடும்பம் சபை, பல குடும்பம் சேர்ந்த திருச்சபை. தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் ஜபம் செய்யாமல் பொது இடத்துல நீங்க ஜெபிப்பீர்களானால் மாய்மாலக்காரர்கள் பரிசர்களாக தான் செஞ்சாங்க. தனிப்பட்ட முறையில் அவங்க ஜெபிக்க மாட்டாங்க. ஆனா சந்த வெளியில நீண்டு ஜபம் செய்தார்கள். கடவுள் நான் ஜெபிக்கிறதை பார்ப்பதில்லை. நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில யாராக ஜெபிக்கிறேன், நான் யாராக ஜெபிக்கிறேன். நீங்கள் சங்கீதம் 78, 52, 53 வசனங்களை நீங்கள் வாசித்தீர்கள்னா, கடவுள் தன்னுடைய மந்தையை அவருடைய மந்தைக்கான அவருடைய தரிசனத்தை அவருடைய விருப்பத்தை வெளிப்படுத்துகிறார். வாசிங்களேன்.
78ஆம் சங்கீதம் 52, 53. தம்முடைய ஜனங்களை ஆடுகளைப் போல் புறப்பட பண்ணி அவர்களை வனாந்தரத்திலே மந்தையை போல் கூட்டிக் கொண்டு போய் அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழிநடத்தினார். ஒரு மேய்ப்பனுடைய பிரதானமான தேவை கடவுளை அவருடைய சபை மக்கள் தைரியமாக இருக்க வேண்டும். அவர்கள் விசாரிக்கப்பட வேண்டும். இந்த உலகத்திலேயே தாய் தகப்பனை விட, புருஷனை விட, கணவனை விட என்னை விசாரிக்கிற திருச்சபை போதகர் இருக்கிறார் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு வர வேண்டும். எனக்காக ஜெபிக்கிற ஒரு போதகர் இருக்கிறார். பிரதான போதகர் பிதாவின் வலது பரிசத்துல ஜெபிக்கிறார். அவருக்கு கீழாக என்னுடைய போதகர் ஜெபிக்கிறார். நாங்கள் பிதாவின் சித்தத்தின் மையத்தில் இழைப்பார்வோம் என்று விசுவாசிகள் விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். கடவுளை எதிர்பார்க்கிறார். எங்க போதகர் இருக்கிறார்கள். என் கொடுத்த எந்த பிரச்சனை இருந்தாலும் அவர்கிட்ட போன வேதபூர்வமான ஆலோசனை கொடுப்பார். முதல்ல நிறைய நேரத்தில் உலகத்தில் இருக்கிற ஒரு அரசியல்வாதியை நம்புற மாதிரி கூட இன்னைக்கு போதகர் நம்ப முடியுது. உலகத்துல ரட்சிக்கப்படாதவன கூட நம்புறாங்க விசுவாசிகள். போதகர் நம்ப மாட்டாங்க. இன்னைக்கு நிறைய சபைகள்ல காணிக்கை பெட்டி பூட்டி வைக்கிறாங்க. பேப்டிஸ்ட் சபையில எங்க காணிக்கை பெட்டி எங்க இருக்குது? சபையில இருக்கு. நம்முடைய சபையில இன்னும் நம்பிக்கைக்குரியவர்களாக நம்ம சபை மாறவில்லை. காரணம் போதகர் நம்பிக்கைக்குரியவராக மாறவில்லை. திருச்சபை போதகன் தேவ வசனத்தினாலும் தேவ பிரசனத்தினாலும் அந்த மக்களை வழிநடத்துவானால் தேவ பிரசனத்தில் அந்த மக்கள் மகிழ்ச்சியா தைரியமாய் வாழ முடியும். எப்படிப்பட்ட பிஜேபி எதிர்பார்க்கலாம்? நம்முடைய கிருபையின் சத்தியமும் தேவனுடைய பிரசன்னமும் அவர்களோடு கூட இருக்க நீங்களும் காரணமாயிருக்குமானால் ஆவியானவர் அவர்களை அற்புதமாய் வழிநடத்த முடியும். எப்படி நாம தைரியமா இருக்க முடியும்? எப்படி தைரியமா இருப்போம்? எப்படி ஒரு ஆடு தைரியமா சந்தோஷமா இருக்க முடியும், போஷிக்க முடியும்? ஒரு போதனுடைய வேலை விசுவாசம் கூப்பிடுற வேலை கிடையாது. என்கிட்ட வச்சா முடியும், என்கிட்ட வா. விசுவாசனுடைய வேலை ஒரு விசுவாசியை கடவுளுக்கு நேராக தள்ளி விடுவது. ஆண்டவர்கிட்ட ஓடு, இதுதான் என் வேலை. என்ன நம்ப வைக்கிறது இல்லை. என்னை பின்பற்றுவதெல்லாம் முக்கியம். மக்களை கடவுளை பின்பற்றவும், கடவுளை நெருங்கி ஜீவிக்கவும், மக்களை கடவுளுக்கு நேராக தள்ளிவிட வேண்டும். ஆண்டவரே, இந்த மக்களை உம்மிடத்தில் தள்ளுகிறது, நீர் பாதுகாத்துக் கொள்ளும். நம்ம நிறைய நேரங்கள்ல விசுவாசிகள் நமக்கு அடங்கி இருக்கணும்னு நினைக்கிறோம், நமக்கு பிரியமா இருக்கணும்னு நினைக்கிறோம், நம்ம சொல்றதை கேட்கணும்னு நினைக்கிறோம். ஆனா கடவுளுக்கு பிரியமா இருக்கிறத நம்ம யோசிக்கிறது கூட கிடையாது. நான் கர்த்தருடைய வேதத்தை வச்சு சொல்றேன். போன வாரம் ஒரு சபையில சொன்னேன். முதல் வாரத்துல கடினமா பேசின விரும்புவது இது 3வது உத்தரம். தயவு செய்து உங்க காலில் விழுந்து நான் கேட்கிறேன், கடவுளையும் கனம் பண்ணுங்க, கடவுளுக்கு பயப்படுங்க. நீ எனக்கு பயப்படுவாங்க, என்ன மதிக்க வேணாம், எனக்கு பிரச்சனையே கிடையாது. நான் அந்த அளவுக்கு மதிக்கக்கூடிய அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. மக்களுக்கு தெரியல, ஒரு கனம் பண்ணுங்க. ஏன்னா ஆராதனைக்கு ஒரு 50% ரொம்ப லேட்டா வராங்க. நாங்க 6 மணிக்கு காலையில சர்வீஸ், காலையில 6 மணிக்கு சர்வீஸ். நான் 6:10 நான் கூட இருக்கணும். 6:15 ஜபம் இருக்குங்க. சாரி, 6:15 6 வரைக்கும் ஆராதனைக்காக ஜபம், ஆயுத ஜபம் இருக்கும்.
அதில் அநேகர் கலந்து கொள்வார்கள். எங்க சக்தியில் இருக்கிற பொறுப்பாளர்களுக்கு ஒரு பாட்டு பிடிச்சவன் தான் வருவாங்க. நான் போன வருஷத்துல அந்த முடிவு எடுத்தேன். பொறுப்பில் இருக்கிறவர்கள் நீங்கள் ஆராதனைக்கு தாமதமாய் வருவீர்கள் என்றால் இந்த ஆராதனையில் உங்களுக்கு எந்த விதமான பங்கும் கிடையாது. ஜபமுக்க மாட்டோம். நீ ஆராதனை படிக்கலன்னா உனக்கு எதுக்கு இந்த ஆராதனை முக்கியத்துவம் கொடுக்கிறது கிடையாது. எனக்கு சபம் மூப்பர்கள்லாம் ரொம்ப புலவு நான் ஐயா எங்களுக்கு அப்படி கொடுக்க மாட்டேன் இல்லட்டா வராத. அட்லீஸ்ட் நீ 6:30 மணிக்கு ஆராதனை வா. நீ எல்லா சபையாருக்கு முன்னதாக நீங்கள் இருக்க வேண்டும். ஏன்னா நீங்கள் பொறுப்புல இருக்கிறீங்க. நீங்கள் ஏதாவது சராசரி விசுவாசம் கிடையாது. அப்ப நீங்கள் இவ்வளவு பொறுப்புள்ளவர்கள் எப்படி நடக்கணும்? பொறுப்புள்ளவர்கள் நடக்கணும். இப்ப சபை உங்களை மதிக்கணும்னா நீங்க சபையை மதிக்கணும், ஆராதனை மதிக்கணும். அப்ப கூட அவங்க கேட்கறாங்க. ஏன்னா அவன் சொல்லிட்டு கோச்சிக்க தச்சு அவங்களை சின்ன சண்டை கிளாஸ் நான் தான் வந்தேன். அவருக்கு தான் எனக்கு இப்போ 30. தமிழுக்கு பொதுவா மணி இருக்கிறாரு, மணி கோதண்டன், இவங்களுக்கெல்லாம் அவங்க 8வது 6வது படிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க தான் போறது, அவங்க தான் எங்க சபையோட மூப்பு. அப்புறம் பார்த்தேன் நான் ஜபம் கொடுத்தேன். நான் லேட்டா வந்து ஜபம் கொடுத்தேன். மூப்புன்னு சொல்றது கிடையாது. மூத்த விசுவாசி ஜபம் பண்ண அது அவங்க ஒரு பெரிய பிரச்சனை. மூப்புன்னு சொல்லிட்டு திடீர்னு இந்த மூத்த விசுவாசின்னு சொன்னேன். உனக்கு பதிவு முக்கியமா கடவுள் முக்கியமா? உன்னை நான் மூப்பனே கொடுக்க மாட்டேன். நீ எப்போ ஒழுக்கம் அவரே அப்பதான் நீ மூப்பர். ஒழுக்கம் இல்லாதவன் மூப்பத்தை கூப்பிடுறாரு. அது தேவ தூஷணம். கடவுள் கொடுத்திருக்கிற அந்த மூப்பர் பதவிக்கான இழுக்கு நம்ம கொஞ்சம் கொடுக்குறோம். கடவுள் கொடுத்த அந்த பொறுப்பான பதவி ஒழுக்கம் இல்லாதவன் மூப்பர் நீக்கி வச்சுக்கிறேன், சபை மூப்பு வாழ்த்துகிறேன். இது என்ன அரசியல் கூட்டமா? அது வேதம் கரிசனையோடு கடவுள் ஒரு மந்தையை போல தன்னுடைய பிள்ளைகளை நடத்தினேன் என்று சொல்கிறார். மூன்று, ஒரு மெய்ப்பன் கரிசனை கலந்த கண்டிப்போடு இருக்க வேண்டும். கண்டிப்பு, அதாவது கரிசனை இல்லாத கண்டிப்பு, கண்டிப்பில்லாத கரிசனை இது தேவனுக்கு விரோதமானது. இன்னும் நான் இப்படி மாற்றி சொல்றேன். அன்பில்லாத சத்தியம், அன்பில்லாத சத்தியம் மாய்மாலமானது. சத்தியம் இல்லாத அன்பு கோடித்தனமானது. இன்னும் சொன்னா காட்டு பிராணித்தனமானது. சத்தியமும் அன்பும் எப்படி பிரிக்க முடியாதோ கரிசனையும் கண்டிப்பையும் போதகனுடைய வாழ்க்கையில் பிரிக்க கூடாது, பிரிக்க முடியாது. நம்ம ஆடுகள் கொஞ்சத்துக்காக நம்ம வச்சிருந்த கொஞ்சம் அவங்க பார்த்துப்பாரு. ஆடுகளை கொஞ்சத்துக்கு ஆடுகளை அவர் பண்ணுவார். கூடிய வேலை வந்து தெரியுங்களா? ஆடுகளை கண்டிப்பதும் அன்பு செலுத்துவதும் கரிசனை. எசேக்கியேல் சொல்றாருங்க, எசேக்கியேல் 34:11-12 வசிப்போமானால் அது சொல்ற ஒரு மெய்ப்பன் ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து அவர்களை தேடி பார்ப்பேன். ஒரு மேய்ப்பன் சிதறுவதை தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளில் தன் மந்தையை தேடிக்கொண்டு நான் என் ஆடுகளை தேடி மகும் வந்தாரமான நாளிலே அவைகள் சிதறந்து போனேன்.
எல்லா இடங்களிலிருந்து அவைகளை தப்பி வர பண்ணி என்ன சொல்ல கொடுக்கிறாரு? நான் உங்களுக்கு மெய்ப்பனாக என்ன செய்வேன் என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறார். அவருடைய மெய்ப்பர்களாகிய பிரதான மெய்ப்பன் என்ன செய்வாரோ அப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அவரே ஆடுகளை தேடுகிறவர், விசாரிக்கிறவர். இங்க நம்ம தமிழ்நாட்டுல இந்த தமிழ்நாட்டை விட எங்க ஏரியாவில் கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவோம். அந்த மாடை கட்ட மாட்டான், போன மாட்டை தேட மாட்டான். மற்றதை கட்டுறதும் கிடையாது, போற மண்டை விட்டு போறதை தேடுறதும் கிடையாது. வேறும் அப்படி சொல்லலைங்க. அவருடைய ஆடை தேடாமலும் விசாரிக்காமல் இருப்பதற்கு மெய்ப்பனுக்கு உரிமை கிடையாது. அந்த சுதந்திரத்தை நமக்கு கொடுக்கல. நான் தேவனசையா இறந்த உடனே ஒரு சில முக்கியமான நபர்களுக்கு நான் பேசினேன். அவங்களே என்கிட்ட பேசினாங்க, ஐயா ஐயா என்ன பண்ணணும்? நான் 3 ஆலோசனை சொன்னேன். முதல்ல சொன்ன விஷயம், ஐயா இருக்கும் போதே நம்ம சபையை விட்டு நிறைய பேர் வெளியே போயிருக்கிறாங்க. அவங்க போய் நம்ம கூப்பிடலாம், எல்லாரும் கூப்பிடலாம். சொன்னேன், நான் அவங்க கூட வரேன், அவங்க காலில் நான் விழுறேன். அவங்க மறுபடியும் வந்து கடவுள் எந்த நோக்கத்துக்காக அவங்க இந்த சபையை கொண்டு வந்தாரோ அந்த நோக்கம் நிறைவேற வரைக்கும் நான் பாதுகாக்க வேண்டும். அதுக்கு பிறகு சொன்னேன், இந்த சபையிலே இருந்துக்கினே இந்த சபையோடு கூட உடன்பாடு இல்லாத விசுவாசங்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வெளிப்படையான விசுவாசங்கள் இருக்கிறாங்க, ரகசியமாவும் இருக்கிறாங்க. இந்த வெளிப்படையான இருக்கிற விசுவாசங்களை கொண்டு கொடுக்கணும், உப்புரவாகுவோம். என்ன பிரச்சனை பேசுவோம். எல்லா முடிவுகளும் கலந்து கொள்றதில்லை, எல்லா ஐக்கியத்திலும் கலந்து கொள்றதில்லை. ஏன்னா நம்முடைய போதகர் என்னோட கூட அதை ஷேர் பண்ணியிருக்காரு. அதை உருவாக்க மறுபடியும். 3வது, நல்லா உழைக்கிறவங்க இருக்கிறாங்க, அவங்கள தயவு செய்து இருக்கிற பொறுப்பு விட்டு கொடுக்க சொல்லுவோம். மற்றவங்க புது நபர்களை உள்ள கொண்டு வரும், அதே நபர்களை கொஞ்சம் ஒதுங்கி நிற்க சொல்லுவோம். அதுல ஒருத்தர் சொன்னாருங்க, சூப்பர்மேன் அவரு, பெரிய லார்ட் லபார்டு அவங்கெல்லாம் சபைக்கு போயிடுவாங்க, அங்க போய் காலில் விடணுமா? அப்படி நான் அப்படி செல்போன் ஆஃப் பண்ணிட்டு இது ஏன் சபை கிடையாதுங்க. இந்த மக்கள் என்னுடைய மக்கள் அல்லங்க. என் அப்பாவா இருந்தாலும் என் தம்பியா இருந்தாலும் அதெல்லாம் சபைக்கு வெளியே. சபையில தேவனுடைய மந்தையில அவர்கள் இருக்கிறார்கள். சபை என்பது கர்த்தருடையது, அது அவர் சம்பாதித்த சபை. அந்த திருச்சபையை மக்கள் மேல் எனக்கு கரிசனை இல்லாவிட்டால் அவர்களை தேட நான் மறுப்பேன், அவர்களை கொண்டு வர நான் உதாசீனப்படுத்துவேன். எந்த எஜமான் என்னை அந்த வேலைக்கு வைத்தாரோ அவருக்கு நான் கணக்கு கொடுக்க வேண்டும். தாவீதை எது தெரியுமா ரொம்ப பிடிச்சது? அவங்க அப்பா கொடுத்த ஆடுகள்ல ஒரு ஆடு தூக்கிட்டு போயிடுச்சுங்க. ஏன்னா இவ்வளவு ஆடுகள் 100கணக்கான போனா விட்டு வேண்டியதானே சொல்றான். போராடி தேவ கிருபையினால அது கூட சண்டை போட்டு அது வாயில இருக்கிற ஆட்டுக்குட்டி தூக்கி வந்துட்டாங்க. ஒரு ஆட்டுக்குட்டியை இவ்வளவு தகப்பனுக்கு இவ்வளவு உண்மையா நினைக்கிறாங்க. அந்த ஆட்டுக்குட்டி இவ்வளவு கரிசனையா பாதுகாக்கிறாங்க. இவனை நம்பி என் மக்களை நடத்துவான்னு அவருக்கு தெரியும். அதனால்தான் அப்போஸ்தலர் சொல்லும்போது தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவன், அவன் என் சித்தத்தின்படி ஊழியம் செய்து பிதாக்களோடு அடக்கம் செய்யப்பட்டான். ஒரு சாதாரண ஆட்டுக்கே அவன் அவ்வளவு உயிர் கொடுத்து போறான். அப்பா கிட்ட சொன்னா அப்பா உடனே அவனை கொண்டு மாட்டாரு. அப்பா துஷ்டம் இருக்கும்பா, தூக்கிட்டு போயிடுச்சு, நான் என்ன பண்றது? மகனே நீ உயிரோட வந்த போதுன்னு சொல்லி வரணும்.
இல்ல இல்ல இல்ல, என் தகப்பனை கொடுத்து என் கையில கொடுத்து ஒரு ஆட்டமா எழுத மாட்டேன். அந்த உண்மை, அந்த கரிசனை, ஒரு அறிவில்லாத ஒரு ஜீவராசியாக ஒரு கரிசனை அன்புள்ள ஒரு மேற்பனாக அவன் இருந்தான். அதனாலதான் நான் அவனை கூட்டு வர சொல்லி அபிஷேகம் பண்ண. கரிசனையும் கண்டிப்பும் நம்மிடத்திலிருந்து கடவுள் எதிர்பார்க்கிறது. நீங்க அதனாலதான் இங்க 6வது வசனம் எசேக்கியேல் 34:6 சொல்றாங்க. நாடுகள் சகல மலைகளிலும், நாடுகள் சகல மலைகளிலும், உயரமான சகல மேடுகளிலும், மேடான சகல மேடுகளிலும், அதை கொண்டு பூமியின் மீதெல்லாம் என் ஆடுகள் சிதறை திரிகிறது, விசாரிக்கிறவனும் இல்லை, தேடுகிறவனும் இல்லை. யாருடைய மனதில் இருந்த வேதனை, தன் மந்தையை குறித்து அவருக்கு இருந்த ஒரு அங்கலாய்ப்பு, இஸ்ரவேல் மக்களை விசாரிப்பதற்கும் தேடுவதற்கும் ஆவிக்குரிய பாரமுள்ள மக்களை அவர் பார்க்க முடியவில்லை. நல்ல மேய்ப்பர்களை அவர் பார்க்க முடியவில்லை. அதனால்தான் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தோடனே சீசர்களுக்கு சொன்னாரு, நானே நல்ல மேய்ப்பன், என் ஆடுகளுக்காக என்ன கொடுப்பேன், நான் ஜீவனம் கொடுப்பேன். அது எதுக்குன்னா, இவர்கள் மேய்ப்பன் பதவி பொறுப்புக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் எப்படியோ நீங்கள் அப்படி இருக்க வேண்டும், எனக்கு கொடுக்க வேண்டும், நீங்களும் நல்ல மேய்ப்பனாக இருக்க வேண்டும். ஏன் முடித்தால் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்க வேண்டும். நம்ம சபைக்கு உயிரோடு கொடுப்பானாங்க, ஒரு 1/2 மணி நேரம் கொடுக்குமான்றது பிரச்சனைங்க. முழங்கால நிற்கிறோமா? ஏன்னா நான் கர்த்தருடைய பிரசனத்தை சொல்றேன். நான் ஒவ்வொரு குடும்பத்தையும் சொல்லி ஜெபிக்கிற பழக்கம் உண்டு. ஒவ்வொரு குடும்பத்தின் பேரை சொல்லி நான் நம்ம ஜெபிக்கிற பழக்கம். அதுதாங்க விசுவாசிகள் பின்மாற்றம் அடைந்து பாவத்தில் விழுந்து போவார்களானால் அவர்கள் மட்டும் அதற்கு காரணம் அல்ல, நாமும் காரணம். அவருடைய வீழ்ச்சிக்கு, அவருடைய பாவ வாழ்க்கைக்கு உங்களை கடவுள் நடந்து கேட்பார். சும்மா நீங்க கிளாஸ் மாதிரி கையெல்லாம் கழிட்டு நான் குற்றமற்றவன், நான் பிரசவம் பண்ண கண்டிச்ச உருப்பிடுறேன் என் விசுவாசிகளுக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை நான் ஜெபம் பண்ணுவேன். அதுவரே அந்த விசுவாசிக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குது, அதுக்கு நாமும் ஒரு காரணமாக பண்ணி. முக்கியமா விபத்து நடக்கும் சில பேர் அங்க அடிபட்டுச்சு இங்க அடிபட்டுச்சு சொல்லுவாங்க. முதல்ல ஜெபம் பண்றது அவனுக்கு எனக்காக. அதுவரே என் விசுவாசி இந்த நிலைக்கு போனதுக்கு நான் ஒருவேளை காரணமாக இருக்கணும், என் மண்ணி அவனுக்கு ஒருவேளை அவனுக்காக நானே கரிசனையோட அவனை நான் சரியா கவனிக்கலையோ. அதாவது பிறரை குற்றப்படுத்துவதும் பிறருடைய குற்றத்தை பேசுவதும் ரொம்ப ஈஸிங்க. ஆனா அவங்களுக்காக ஜெபிப்பது ரொம்ப கஷ்டம். கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? அவருடைய மந்தியை தேடுவதும் விசாரிப்பதும் அவைகளை மந்தைக்குள்ளே கொண்டு வருவது ஐக்கியம். நீங்க ஒரு போதகராக இருந்தாலும் சரி, சபையா இருந்தாலும் சரி, ஐக்கியத்தை உருவாக்க முடியாது. இன்னைக்கு நிறைய சபைகள் ஐக்கியத்தை உருவாக்க முயற்சி பண்றோம், அவர்கள் எல்லாம் தோல்வி அடைவார்கள். நீங்கள் என்ன ஐக்கியத்தை உருவாக்க முடியாது. ஐக்கியத்தை உருவாக்குகிறவர் கடவுள் ஐக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவர் அனுதினமும் ரட்சிக்கப்படுகிறவர்களை சபையில சேர்க்கிறார், அவர் ஐக்கியப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த சபையை பாதுகாக்கிறவர் தான் என்னுடைய வாட்ச்மேன். ஏசாயா 40:11 வாசித்தீர்களானால் ரொம்ப அழகா ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தமாக தன்னுடைய தரிசனத்தை வெளிப்படுத்துகிறார். மெய்ப்பனை போல மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்ந்து அவன் மடியை சுமந்து கரவாடுகளை மெதுவாக நடத்துகிறார். எவ்வளவு அற்புதமான மேசியாவின் வாக்குத்தத்தத்தின் ஒரு வசனம். கிறிஸ்துவின் உள்ளத்தை
பிடிக்கிற ஒரு வசனம். அவர் நம்முடைய ஆடுகளை சுமப்பார், கரவல் ஆடுகளை பொறுமையோடு மேய்ப்பார். அதனால்தான் நமக்கு மெய்ப்பன் உள்ள மாத்திரம் அல்ல, தகப்பன் உள்ளம் கடவுளால் கொடுக்கப்படுகிறது. நாம் இதை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடைசியாய் இதை வாசகம் முடிக்கலாம். மெய்ப்பனையும் ஆடுகளை கடவுள் நியாயம் வைப்பார், தப்பிக்கவே முடியாது. நான் 10 வருஷம் கடவுளை அனுமதிச்சிருக்கலாம், ஊழியத்தில் 30 வருஷம் அனுமதிச்சிருக்கலாம், இல்ல 40 வருஷம் அனுமதிச்சிருக்கலாம். இப்ப நம்ம எத்தனை வருஷம் கடவுளை அனுமதித்தார் என்பது பிரச்சனை இல்லை. அவர் நமக்கு அதிகமான நாட்களை கொடுத்திருப்பார். ஆனால் அதிகமான எதிர்பார்ப்பை அவரிடத்திலிருந்து அவர் எதிர்பார்க்கிறார். எத்தனை ஆண்டுகள் நம்மை திருச்சபையில் அவர் பயன்படுத்துகிறாரோ அதனுடைய விளைவுகளை அவர் பார்க்க விரும்புகிறார். நீங்க எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 9-10 மெய்ப்பனை எச்சரிக்கிறார். ஆகையால் மேய்ப்பரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார், இதோ நான் மேய்ப்பருக்கு விரோதமாக வந்து. யாருக்கு விரோதமா? சார், உலகத்துல நமக்கு விரோதமா கடவுளுடைய எதிரியா மாறுவானாரா? எவ்வளவு பெரிய ஆபத்து, எவ்வளவு பெரிய ஒரு பயங்கரமான நிலையில நான் இருக்கேன். வாசிங்க. என் ஆடுகளை அவர்கள் கையில் கேட்டு, என் ஆடுகளை அவரிடத்தில் நான் கணக்கு கேட்டு, மேய்ப்பர்கள் தங்களையே மேய்த்துக் கொள்ளாதபடிக்கு மந்தையை மேய்க்கும் பொருளுக்கு அவர்களை விலக்கி, முதல்ல அந்த மந்தையை மேய்க்க வேலையை விட்டு அவனை விலக்கி, என் ஆடுகள் அவர்களுக்கு ஆகாரமாய் இராதபடி அவைகளை அவர்கள் வாய்க்கு தப்புவிப்பேன் என்று சொல்லி. புரியுதுங்களா? நம்ம இஷ்டப்படியெல்லாம் சபையை நடத்தினா ஆண்டு சொல்றாரு, முதல்ல அதாவது மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் இருக்க முடியுங்க. ஆடுகள் இல்லாத ஒரு மேய்ப்பு இருக்க முடியாது. ஆடு இல்லாத மேய்ப்பா மாத்திடுவார். இப்போ சபையில ஆத்துமாக்கள் இருக்காது. கண்டிப்பா நடப்பாங்க. நான் உண்மையற்றவனாக கடவுளோடு கடவுள் கொடுத்த அந்த கரிசனையான வேலையை நான் உண்மையாக செய்யாத பட்சத்தில் யாரு என்ன பொறுப்பு கொடுத்தாரோ சபை நம்மளை விளக்கு இருக்கலாம். சபை மாசம் மாசம் நமக்கு உதவி கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்க எல்லாம் எதுவும் கேட்கவே மாட்டாங்க. இந்த அரசாங்கத்துல லஞ்சம் வாங்குறவங்க கேட்க மாட்டான், மேல இருக்கிற அதிகாரி. ஏன்னா அவன் லஞ்சம் வாங்குவான், அவன் வாங்குறதுனால இவனை கேட்க மாட்டான். இன்னைக்கு சபையில இருக்கிற பெரும் தலைவர்கள் போதகர்களுக்கு கேட்கறதும் கிடையாது, கண்டிக்கிறதும் கிடையாது. ஏன்னா அவன் ஒழுங்கும் கிடையாது. நான் பெரிய மேய்ப்பன், பிரதான மேய்ப்பன் சொல்றாரு, நான் வருவேன், நீ ஒழுங்கா என் ஆட்டை நீ நான் புத்த வேலையை செய்யலன்னா அந்த ஆட்டுகளை உங்ககிட்ட வாங்கி அது எப்படி உன்னுடையதே ஆகணும். நீ உன்னையே மேய்ச்சிருக்கிறப்ப, நீ ஆடு மேய்க்கிற, உன் குழப்பம் பார்த்துருக்கிற, உன் சுயநலம், உன் குடும்பம், உன் வளர்ச்சி, உன்னுடைய பிள்ளைங்க, திட்டம், இதுதான் ஓடி இருக்குது. இங்க சபையை பத்தி நீ சொல்லப்படல, நீ உன்னையே மேய்த்து கொண்டு இருக்கிற. உன்னை மேய்க்கிறதுக்காக நான் வந்து இந்த வேலையை கொடுக்குறது. உங்களுக்கு இருந்து அந்த வேலையை முதல்ல வேலையை கட்டி பண்ணுவது போஸ்டிங், பாஸ்டர் போஸ்டிங் காலி, அதுக்கப்புறம் ஆடு தூக்கிடுவார். நானும் உங்களுடைய பேசினோம். எங்க கோஆர்டினேட்டர் வந்து மக்களே இல்லைன்னா வந்து கோஆர்டினேட்டர் வந்து யாருக்கு பிரச்சனை பண்றது? நம்ம சபையில இருக்கிற சாப் என்ன தெரியுமா? பிரதம
கிடையாது. நம்ம முப்பர்கள் பிரதமர் மூப்பர் மூப்பர் பிரதமர் மூப்பர் நல்ல வேலை இயேசுநாதர் அந்த பதவி பண்ண நின்னோம். கடவுள் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்தாங்க, ஒரு சேர்ல போட்டு அவங்க உட்கார வைக்கணும். ஆனா உட்கார்ந்துக்கிறாங்க. உங்களை நீங்கள் வைத்துக் கொள்வதற்கு, உங்கள் வாழ்வாதாரத்துக்கு, உங்களை வளர்த்துக் கொள்வதற்கு, உங்களை பிரபலமாக்கிக் கொள்வதற்கு என் மொழிக்கு உங்களுக்கு கொடுக்கவில்லை. கவனம் சொல்ற நீ பெருகவும் நானே இதுவரைக்கும் நான் 30 வருஷமா போயிட்டு இருக்கேன். ஒரு நாள் கூட அது ஒரு பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. ஒரு ஒரு சின்ன போஸ்டர் கூட நான் போட்டுக்கிறது, ஒரு நோட்டீஸ் கூட என் போட்டோவை போடுறது அது போட்டாலும் தப்பு கிடையாது. ஏன்னா அது நமக்கு முக்கியம் கிடையாது. என்னை பிரபலப்படுத்துவதல்ல, நான் யார் என்பதை காட்டுவதல்ல திருச்சபை. கடவுள் யார் என்பதை திருச்சபைக்கு நான் அணுவணுவாக அவர்கள் ரசிக்க வேண்டும். அதை சொல்றதுக்கு தான் என்ன கடவுள் வச்சிருக்கிறார். சொல்றாரு, நான் நியாயம் தீர்ப்பேன், நான் விட மாட்டேன், என் வேலையை நம்பி கொடுத்துறான். யார்ட்டையும் அவன் இரையாக்குறான், யார்ட்டையும் மேய்க்கிறது கிடையாது, தேடுறது கிடையாது, விசாரிக்கிறது கிடையாது. ஆனா அவன் என்ன வாழ்ந்துருக்கிறான், மேய்ப்பா இருந்திருக்கிறான். பரிசேயர்கள் இரவு போல கை வச்சுன்னு அவங்களும் உள்ள போறதில்லை, மற்றவங்களையும் உள்ள விடுறதில்லை. ஏன்னா சகை அவங்களுக்கு பொறுப்பு நம்முடைய கருத்துல கடவுள் கொடுத்தாலும் நான் அதிகாரம் செய்வதற்கு கடவுள் என்னை பொறுப்பை கொடுக்கவில்லை. பொறுப்பை பெற்றவன் தாழ்மையின் சிந்தையினாலே அந்த பொறுப்பை அலங்கரிக்க வேண்டும், அந்த பொறுப்பை பயன்படுத்த வேண்டும். அதிகாரம் அல்ல, அதிகாரம் கர்த்தருடையது. நீங்க இசைக்கு 34 பாசம் முடிச்சுக்கலாம். இன்னும் வசனம் இது டைம் ஆயிடுச்சு. இசைக்கு 34 17 18 வாசம் தான். என் மந்தையே கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், இதோ ஆட்டுக்கும் ஆட்டுக்கடாக்களுக்கும் வெள்ளாட்டுக்கடாக்களுக்கும் நான் நியாயம் தீர்ப்பேன். நீங்கள் நல்ல மேய்ச்சலை மேய்ந்து உங்கள் மேய்ச்சல்களில் மீதியானதை உங்கள் கால்களால் மிதிக்கலாமா? தெளிந்த தண்ணீரை குடித்து மீதியா இருக்கிறதை உங்கள் கால்களால் குழப்பி போடலாமா? அநேக ஆடுகள் இருக்கிறது. எதை நம்ம கொடுத்திருக்குது? நம்ம அதை உலகமா கொஞ்சம் லேட் ஆயிடும். இருதயத்தில் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் கேட்கிறார்கள், ஒரு மனம் திரும்புவதில்லை. அவர்கள் கேட்கிறார்கள், கேட்காதவர்களை போல இருக்கிறார்கள். கடினமான இருதயம். அவர்கள் தேவனுடைய கிருபையினால் திருச்சபையில் கொடுத்திருக்கிறார்கள். மனம் திரும்ப முடியாத அளவுக்கான இருதயம் கொடுத்திருக்கிறது. இந்த ஆடுகளையும் கடவுள் நியாயம் இருக்கிறார். மேல வாசல்ல கொடுத்த ஆடுகளை நான் அடிப்பேன் என்று சொல்கிறேன். நான் நிற்பேன். அசுல் கொண்டதையும் மெலிந்து போனதையும் நான் காயங்களை கட்டி அவைகளை நான் தேற்றுவேன். நான் கொடுத்த ஆடுகளை அடிப்பேன். பணம் திம்புது, பணம் திம்புது. எனக்கு பணம் இருக்குது, வசதி இருக்குது, வேலை இருக்குது, விசுவாசிகள் அப்படி இருக்க முடியும். எனக்கு என்ன தப்புறா? எனக்கு கொடுத்த ஆடுகள் எல்லாம் கடவுள் ஒரு நாள் கிடைக்கும். நீங்களும் நானும் 2 பண்புகளை பெற்றவர்களாக இருக்கிற, ஒன்றுமே இன்னொன்று தகப்பன். இன்னும் சொல்லணும்னா நீங்கள் நாம் மேய்ப்பர்களாகவும் ஆடுகளாகவும் இருக்கிறோம். நம்ம வெறும் மேய்ப்பன்னா நம்ம ஒன்றும் ஏற்றுக்கிறதுக்கு வரல. நான் ஆடு யாருக்கு? தேவனுக்கு, கிறிஸ்துவுக்கு நான் ஆடுதான் இருக்கிறேன். சபைக்கு மேய்ப்பனா இருக்கிறேன். நான் ஆடுகளுக்கு மேய்ப்பு கிடையாது.
இயேசு கிறிஸ்துவ அப்படிப்பட்ட பண்பில அவர் மேய்ப்பனாகவும் அடிக்கப்படுகிற ஆடாகவும் இந்த உலகத்தில் தன்னை மறந்துடாதீங்க. அந்த மெய்ப்பன் என்கிற ஸ்தானத்திலும் நாம் நியாயத்திற்கப்படுவோம், ஆடு என்கிற ஸ்தானத்திலும் நாம் நியாயத்திற்கப்படுவோம். ஒண்ணு நிச்சயங்க, ஒண்ணு நிச்சயங்க, அதுக்கு ஒரு முடிவு இருக்குதுங்க. முடிவில்லாத ஆரம்பம் இல்லை, ஆரம்பம் இல்லாத முடிவில்லை. எல்லாத்துக்கும் முடிவு இருக்கிறது. இந்த முடிவை சந்திக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். நியாயத்திற்கு சந்திக்க எனக்கு தைரியம் இருக்கிறதா? தங்களை நாம் ஜெபிப்போம்.